விஜயந்த் தாப்பர். 3 கதை சொல்றேன் இருக்கேன். விஜயந்த் தாப்பர் 21 வயது பையன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் செலெக்ஷன்ல செலக்ட் ஆயிடுறார். செலக்ட் ஆன 6 மாசத்துக்குள்ள கார்கில் போர் வருகிறது. கார்கில் போருக்கு போகிற பொழுது எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி விஜயந்துக்கும் தெரியும் 50-50 தான். அவங்க அப்பா கர்னல் தாப்பர். யூடியூப்ல எதோ பார்க்குறீங்களே, யூடியூப்ல போய் த்ரிப்தா தாப்பர் அப்படின்னு ஒரு நேம் போடுங்க. த்ரிப்தா தாப்பர், TRIPTATHAPAR, த்ரிப்தா தாப்பர். த்ரிப்தா தாப்பர் தன்னுடைய மகன் விஜயந்த் தாப்பருக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஒரு பாதாங்கீர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை போய் பாருங்க. அதனுடைய பின்னணி நான் சொல்லுகிறேன். விஜயந்த் தாப்பர் கார்கில் போருக்கு போகிறார். போற போது ஒரு கடிதம் எழுதிவிட்டு போகிறார். அன்புள்ள அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கடிதம் எழுதுறேன். இந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களை வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன். நான் மீண்டும் பிறந்தால் இதே தேசத்தில் பிறப்பேன், இதே இராணுவத்தில் சேருவேன், இதே தேசத்திற்காக நான் போராடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்ப்பா, ஒருவேளை நான் இந்த கார்கில் போரில் என் உயிரை இந்த தேசத்திற்காக நான் அர்ப்பணித்தால், நான் எந்த இடத்துல கடைசியாக விழுந்தேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஏன் தெரியுமா? என் உடம்புலேருந்து மூச்சு போச்சு இல்லை கடைசியாக, அந்த மூச்சு அந்த காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்த உடனே என்னை நோக்கி அந்த மூச்சை உங்களுக்குள்ளே இழுத்துக்கோங்கப்பா. அந்த கடைசி மூச்சான நான் உங்கள் மூச்சோடு கலந்து உங்களோடு வாழத் தொடங்குவேன்னு அந்த பையன் ஒரு கடிதம் எழுதினான் சார். அந்த கடிதம் வீட்டுக்கு வர்றதுக்கும் அந்த பையனுடைய உடல் அந்த வீட்டுக்கு வருவதற்கும் ஒரே நேரம். இப்போ 99ல் யோசிச்சு பாருங்க. how many years we are away from 99? 27 years. தாப்பருக்கு அவர் மகனை இழந்த போது வயது 58. கடந்த 27 ஆண்டுகளாக ஜூன் 6ஆம் தேதி அன்றைக்கு விஜயந்த் எந்த இடத்திலே தன்னுடைய இறுதி மூச்சை விட்டானோ அந்த இடத்துக்கு பேர் இப்போ விஜயந்த் ஹெலிபேட்னு பேரு. அந்த விஜயந்த் ஹெலிபேட் என்ற இடத்திற்கு இந்த 80 சில்லற வயசுல வருஷம் அவங்க பையனை போய் பார்த்துட்டு வராருன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். எல்லா புகழையும் இழந்து விட்டு அடையாளமற்ற ஒரு இடத்தில் இந்த நாட்டுக்கு சேவை செய்வதுதான் என் இதயம் விரும்புவது அப்படின்னு நீங்க அடையாளம் கண்டுக்கிறீங்க இல்லையா? that is leadership quality. அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். சரி, 3 profound ஸ்டோரிஸை சொல்றேன். என் கையில் இருக்கிறது இன்னும் 8 நிமிடங்கள். 3 ஆகச்சிறந்த கதைகளை சொல்லுகிறேன். 1, கார்கில் போர் நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். 1999ல் கார்கில் போர் நடக்குது. இந்த கார்கில் போருக்கு போகக்கூடிய இந்திய ராணுவ வீரர்களுக்கு தெரியும் the chances of returning alive was only 50%. 50% தான் நம்ம உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50% வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். மேஜர் திவேதின்னு ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தோடு நாட்களை செலவழித்து விட்டு போவதற்காக வருகிறார். அவருக்கு 2 பெண்கள். அவர் லீவு முடியறதுக்குள்ளேயும் ஊர்லேருந்து கால் வருது, ப்ளீஸ் ரிப்போர்ட் பேக் டு டியூட்டி. ஏன்னா கார்கில் போர் அவுட் பிரேக். அவர் டியூட்டிக்கு போயிடுறாரு. 2 குழந்தைங்க அவருக்கு. ஒரு பெண்ணுக்கு 10 வயது, ஒரு பெண்ணுக்கு 8 வயது. பேஸ் கேம்ப்லேருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். எல்லா கடிதமும் ஃபில்டர் ஆகி தான் வரும் ஃபேமிலிஸ்க்கு வந்தால் கூட. அந்த கடிதம் யாருக்கு எழுதுறான்னா, அந்த 2வது குழந்தை இருக்குல்லையே, 8 வயசு குழந்தை, அதை விட்டுட்டு வந்துட்டோமே திடீர்னு லீவில் வந்துட்டுன்னு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அப்பா வந்துடுவேன், நல்லபடியாக இருக்கணும். சாதாரண லெட்டர் தான். அப்பா வந்துடுவேன், நல்லபடியாக இருக்கணும், அம்மா சொல்கிறத கேட்கணும், அக்கா சொல்கிறத கேட்கணும், நல்லா படிக்கணும், சமத்தாக இருக்கணும், நார்மல் லெட்டர். இப்போ போன திவிவேதி வரவில்லை. he did the supreme sacrifice for this country. இந்த 8 வயது குழந்தை தீக்ஷா திவிவேதி என்ற அந்த பெண்ணுக்கு பேர். மாணவர்களே, நீங்க எந்த டேக் ஹோமா எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, தயவுசெய்து தீக்ஷா திவிவேதியோட இந்த கதையை நீங்க டேக் ஹோமா எடுத்துக்கோங்க. இந்த குழந்தை ஒவ்வொரு வாட்டியும் தங்க அப்பாவை நினைக்கும் போது என்ன தெரியுங்களா பண்ணும்? அவர் கடைசியாக எழுதின லெட்டர் இருக்குல்ல, அதை லெட்டரை எடுத்து படிக்கும். அதுக்கு இப்போ லெட்டர் தான் அப்பா.
ஸோ லெட்டர் தான் அப்பான்ற இடத்துல இல்லாமல் உண்மையிலேயே வீட்டில் அப்பாக்கள் இருக்கிறவங்க அம்மாக்கள் இருக்கிறவங்க ப்ளீஸ் செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் ப்ளீஸ். அது இழக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். இருக்கிற போது அதன் அருமை தெரியாமல் மூடுன்னு சொல்கிறீங்களே அம்மா அப்பாவை, அதை நிப்பாட்டிட்டீங்க அந்த பேட் பிஹேவியரை. என்ன வேணா பேசலாம், ஆனால் பி அ பேரண்ட், யூ நோ வாட் இட் இஸ் டு பி அ பேரண்ட். அந்த குழந்தைக்கு அந்த கடிதம் தான் அப்பா. 8 வயசுலேருந்து 16 ஆண்டுகள் அப்பா ஞாபகம் வர்ற போதெல்லாம் கடிதத்தை எடுத்து பாப்பா ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பா, கடிதத்தை எடுத்து பாப்பா ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்பா. 24 வயதாகின்ற பொழுது தீக்ஷா நினைத்தாள், எங்க அப்பாவை மாதிரி தானே இதே மாதிரி ஆர்மியில் போனவங்க கார்கில் போரில் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடைசி கடிதம் நிறையா பேர் வீட்டில் இருக்கும்ல, அதை சேஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா எழுதின கடைசி கடிதத்தை பெற்று லெட்டர்ஸ் ஃப்ரம் கார்கில் என்று அந்த பெண் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறாள். I recommend to the management of the school to please procure 10 copies of that book and keep it in your library. Letters from Kargil book படிங்க. எத்தனை பேர் தங்களுடைய உயிரை இந்த தேசத்திற்கு தியாகம் செய்த பின்னால் அந்த கடிதங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் குழந்தைகள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் அப்பா அம்மாவோட இருக்கிறது எவ்வளவு பெரிய வரம்னு உங்களுக்கு புரியும். That much for Deeksha Dwivedi. விஜயந்த் தாப்பர், 3 கதை சொல்றேன் இருக்கேன். விஜயந்த் தாப்பர் 21 வயது பையன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆயிடுறார். செலக்ட் ஆன 6 மாதத்துக்குள்ள கார்கில் போர் வருகிறது. கார்கில் போருக்கு போகிற பொழுது எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி விஜயந்துக்கும் தெரியும் 50-50 தான். அவங்க அப்பா கர்னல் தாப்பர். யூடியூப்ல எதோ பார்க்குறீங்களே, யூடியூப்ல போய் த்ரிப்தா தாப்பர் அப்படின்னு ஒரு நேம் போடுங்க. த்ரிப்தா தாப்பர், TRIPTATHAPAR, த்ரிப்தா தாப்பர். த்ரிப்தா தாப்பர் தன்னுடைய மகன் விஜயன் தாப்பருக்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஒரு பாதாங்கீர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை போய் பாருங்க. அதனுடைய பின்னணி நான் சொல்லுகிறேன். விஜயன் தாப்பர் கார்கில் போருக்கு போகிறார். போற போது ஒரு கடிதம் எழுதிவிட்டு போகிறார். அன்புள்ள அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களை வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பேன். நான் மீண்டும் பிறந்தால் இதே தேசத்தில் பிறப்பேன், இதே இராணுவத்தில் சேருவேன், இதே தேசத்திற்காக நான் போராடுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்ப்பா, ஒருவேளை நான் இந்த கார்கில் போரில் என் உயிரை இந்த தேசத்திற்காக நான் அர்ப்பணித்தால் நான் எந்த இடத்துல கடைசியாக விழுந்தேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஏன் தெரியுமா, என் உடம்புலேருந்து மூச்சு போச்சு இல்லை கடைசியாக, அந்த மூச்சு அந்த காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்த உடனே என்னை நோக்கி அந்த மூச்சை உங்களுக்குள்ளே இழுத்துக்கோங்கப்பா. அந்த கடைசி மூச்சான நான் உங்கள் மூச்சோடு கலந்து உங்களோடு வாழத் தொடங்குவேன்னு அந்த பையன் ஒரு கடிதம் எழுதினான் சார். அந்த கடிதம் வீட்டுக்கு வர்றதுக்கும் அந்த பையனுடைய உடல் அந்த வீட்டுக்கு வருவதற்கும் ஒரே நேரம். இப்போ 99ல் யோசிச்சு பாருங்க, how many years we are away from 99? 27 years. தாப்பருக்கு அவர் மகனை இழந்த போது வயது 58. கடந்த 27 ஆண்டுகளாக ஜூன் 6ஆம் தேதி அன்றைக்கு விஜயந்த் எந்த இடத்திலே தன்னுடைய இறுதி மூச்சை விட்டானோ அந்த இடத்துக்கு பேர் இப்போ விஜயந்த் ஹெலிபேட்னு பேரு. அந்த விஜயந்த் ஹெலிபேட் என்ற இடத்திற்கு இந்த 80 சில்லற வயசுல வருஷம் அவங்க பையனை போய் பார்த்துட்டு வராருன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் லீடர்ஷிப். என் பையன் செத்துட்டானே அவன் நினைக்கல, ஆனா என் பையன் செய்தது ஆகப்பெரிய உயிர் தியாகம் இந்த தேசத்திற்காகன்றதுல இரும்போது எய்தக்கூடிய ஒரு பெருமை இருக்கு இல்லையா, அது அவங்க அம்மா கீர் செஞ்சு வச்சாங்கன்னு. விஜயந்த், நீ ஒரு கடிதம் எழுதினியே, நீ திரும்ப பிறந்தாலும் இந்த நாட்டிலே தான் பிறப்பேன்னு. அப்போ இந்த நாட்டில் நீ எங்கேயோ பிறந்திருக்க, எங்கேயோ ஒரு இடத்துல இராணுவத்தில் இருக்க, அதனால உன் பிறந்த நாளை நான் இப்போ கொண்டாடி உனக்கு பிடிச்ச கீரை உன் ஃப்ரெண்ட்ஸோட நான் செலிப்ரேட் பண்றேன்னு ஒரு தாயார் சொல்கிறார்கள் என்றால் அந்த தாயார் காட்டுறாங்க இல்லையா, தட் இஸ் சுப்ரீம் லீடர்ஷிப்.
நான் ஃபைனலாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கவங்க செய்கிறது. அப்படி ஹெல்த்தியாக இல்லை சார், ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுது. அப்போ என்ன நம்ம பண்ணுவோன்றது இருக்குல்ல, தட் இஸ் வேர் இட் ஷோஸ் ஹூ யூ ஆர். 1971 பங்களாதேஷ் போர். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகப்பெரிய போர் பங்களாதேஷனுடைய விடுதலைக்காக. அந்த போருக்கு 28 வயது ஆஃபீஸர் ஒருத்தர் போறார். திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கண்ணி வெடியில் லேண்ட் மைனில் கால் வச்சிடுறார். இடது கால் முட்டிக்கு கீழே அப்படியே கூழாயிடுது. அவர் கீழே இருக்கிற அண்டர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து, ஐயா வாங்க உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்றார். அவர் கேட்குறாரு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறீங்க? இந்த பங்களாதேஷில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கா? அங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் பாகிஸ்தானிஸ். அங்கே எனக்கு பிளட்டு கொடுக்க போகிறவங்களாம் பாகிஸ்தானிஸ். பாகிஸ்தான் ஒருவனுடைய பிளட்டை வாங்கிக்கிட்டு, பாகிஸ்தானி ஒருத்தனுடைய ட்ரீட்மெண்ட்டை வாங்கிட்டு உயிர் வாழ்றதுக்கு நான் செத்து போவேண்டா, நான் வரமாட்டேங்கிறார். என் காலை வெட்டிடுங்க, வெட்டிட்டு என்னை இந்தியன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்றாங்க. அவர் கீழே இருக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் காலை வெட்டுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையேன்னு. அவ்வளோதானே உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு. இந்த ஆஃபீஸர் பேர் மேஜர் அயன் கார்டோசோ அவர் பேர். அவர் வந்து ஹி கம்ஸ் ஃப்ரம் த கோர்க்கா ரெஜிமெண்ட். ஒரு ரெஜிமெண்ட் உண்டு ஆர்மியில். அவர் கோர்க்கா ரெஜிமெண்ட்லேருந்து வர்றார். அந்த கோர்க்கா ரெஜிமெண்ட்டுக்கு யூனிஃபார்மில் ஒரு பார்ட் என்னென்னா, ஒரு இடுப்பில் ஒரு சின்ன குத்து அருவாள் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் குக்கரின்னு பேர். அந்த குக்கரியை கையில் எடுத்து தங்கால தானே வெட்டுறாரு. வெட்டி அவரோட சபார்டினேட் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு, போ பெரி இட் அண்ட் டேக் மீ டு இந்தியான்றாரு. அவருடைய காலை அங்கேயே புதைத்து விட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவரை இந்தியன் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே சர்ஜிக்கலாக அவரோட காலை ஆம்பியூட்டேட் பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, இது நடக்குது இப்போ இல்லை, 71. அப்போ இப்போ மாதிரி சொபிஸ்டிகேட்டட் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் எல்லாம் கிடையாது. ஜெய்ப்பூர் ஃபுட்டுன்னு ஒரு கட்ட கால் இருக்கும். இது வரைக்கும் அயன் கார்டோசோ செஞ்சது பெரிய விஷயம் இல்லை. 6 மாதம் அந்த காயம் ஆறுவதற்கு, அந்த ஆம்பியூட்டேட் பண்ண லெக் ஆறுறதுக்கு 6 மாதம் ஆகுது. அதுக்கு அப்புறம் வாட் இட் இஸ் டு பி அ லீடர், வாட் மேக்ஸ் யூ அ லீடர். அயன் கார்டோசோ 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிறார். மலையேற்றம் செய்வதற்கு பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிறார். இரண்டிலும் பூரண திருப்தி அடைந்த சூழலில் தன்னுடைய உயரதிகாரி முன்னாடி போய் நின்று, சார் ஐ எம் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி அப்படிங்கிறாரு. அவங்க சுப்பீரியர் ஆஃபீஸர் சொல்றாரு, உனக்கு இந்தியன் ஆர்மி ரூல்ஸ் தெரியாதாப்பா? வி டோன்ட் டேக் டிசேபிள்டு பேக் இன் டு சர்வீஸ். எஸ் சார் ஐ நோ தட். அப்போ ஏன் வந்த என் முன்னாடி? நல்லா படிங்க சார். யூ வில் நாட் டேக் ஒன்லி த டிசேபிள்டு. ஐ ஆம் நாட் அ டிசேபிள்டு. ஐ ஹவ் லாஸ்ட் அ லெக் பட் ஐ எம் நாட் டிசேபிள்டு. I can run a 21-kilometer marathon as much as what all your other officers can do. I can climb the mountain with the great speed, with the same speed as much as any other person of my battalion can do. ஓடி காட்டுகிறார், ஏறி காட்டுகிறார். ஆர்மியினுடைய ரூலை முறையா மாற்றி அயன் கார்டோசோ is taken back into the armed forces. He retires as a major general. இன்றைக்கு 87 வயது முடிந்து 88 வயது டெல்லியில் இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ இப்பொழுது வரைக்கும் சியாச்சின்லேருந்து எல்லா இடத்துலையும் ட்ரெயினார நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. பிரமாதமான சில புக்ஸ் எழுதியிருக்கிறார். ஐஎன்எஸ் குக்ரின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். பரம்வீர்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. குழந்தைங்களுக்கு புரியணுன்றதுக்காக 7 பரம்வீர் அவார்டீஸினுடைய புக்கை காமிக்ஸ் மாதிரி எழுதியிருக்கிறார். எல்லாமே ரோலி புக் ஹவுஸ் போட்டிருக்கக்கூடியது. இஃப் யூ சர்ச் ஃபார் புக்ஸ் ஆஃப் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ ஆன் அமேசான், மேடம் கரஸ்பாண்டன்ட், யூ வில் பி ஏபிள் டு லே ஹேண்ட்ஸ் ஆன் தட். இட் மே நாட் காஸ்ட் மச், பட் இட் கேன் டூ அ கிரேட் சர்வீஸ் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே கேன் ரீட் தோஸ் புக்ஸ். ப்ளீஸ் ப்ரொவைட் தெம் வித் தோஸ் புக்ஸ். அப்போ லீடர்ஷிப்ன்றது என்ன? எனக்கு கால் போயிடுச்சே, கடவுளுக்கு கண் இருக்கான்னு கேட்கறது இல்லை, போனது கால் தாண்டா, நான் ஆள் இருக்கேன்னு சொல்றது இருக்கு இல்லையா, that is leadership. உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும்? பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்ன்றதுக்கு விஜயன் தாப்பரோட பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு விஜயந்த் தாப்பர், ஒரு கரிமா யாதவ்,
ஒரு சாதாரண சிப்பாய் இளையராஜாவினுடைய மனைவி செல்வி இளையராஜா. ஒரு நல்ல மதரா இருக்கிறதுக்கு யாருன்னா ட்ரிப்தா தாப்பரை போன்றவர்கள். இத்தனை அடையாளங்கள் நம்மை சுற்றி இருக்கு. இவங்கெல்லாம் எவ்வளவோ இழந்துட்டும் தங்களை இழக்காதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எதையுமே இழக்காத நீங்கள் உங்க கூட இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையும் உங்க கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் எவ்வளவு செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னாக்க you will make a better world for yourself. நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் போய் a documentary on Indian Navyன்னு தயவுசெய்து போட்டு பாருங்கள். அது ஒரு 1.25 மணி நேரம் டாக்குமெண்ட்ரி. இன்ஃபேக்ட் ஒரு நாள் நீங்கள் அதை இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிங்கன்னா that will be the best of the celebration. ஒரு லஞ்சோட உங்கள் பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியை போட்டு காட்டுங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் கிட்ட கேட்பாங்க, ஒரு பையன் அப்போ தான் சேர்ந்துருப்பான் இந்தியன் நேவியில். அவனுடைய ரூமுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அன்றைக்கி அவனுக்கு சரியாகவே எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் டே வந்த உடனே அந்த ஆஃபீஸர் கேட்பார், யூ காட் எனிதிங் டு சே எஸ்டர்டே யூ ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ்னு. அவன் உடனே சொல்லுவான், டீ கிடைக்கல சார், என்னோட சுப்பீரியர் இது மாதிரி பண்ணல சார், எல்லாம் சொல்லுவான். அப்படியா அப்படின்னு உடனே இந்த கிரவுண்டை சுற்றி ஓடு 10 ரவுண்டுன்னு. அவனுக்கு ஒன்றும் புரியாது. நீ தானேப்பா கேட்ட, அதுக்கு தானே சொன்னேன். த ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் learn to live with what you have, don't complain. If you complain, this is what will happen to you. You'll keep rounding. ஓடி வந்த உடனே ஹவுஸ் த ஜோஷ் அப்படின்னு கேட்பார். ஓடி வந்தே எப்படா இருக்குன்னு கேட்பாரு. முடியல சார்னு சொன்னால் பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு ஹை சார் அப்படிம்பான். யோ ஹை அகைன் another 10 ரவுண்ட்ஸ்னுவார். ஹவுஸ் த ஜோஷ், ஹை சார். மறுபடியும் ஓடுவான், ஹவுஸ் த ஜோஷ், ஹை சார். அந்த ஆஃபீஸருக்கு திருப்தி ஆகும். உனக்கு புரிஞ்சது இல்ல? the first and last lesson, not just in the armed forces but in life, never complain. never complain. புகார் சொல்லாதீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு எப்படி உங்களை தகவல் வைத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் always the josh will be high. நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், how is the josh? கேட்கல. how is the josh? how is the josh? ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை.
பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு. டவில் தோறும் நூனயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு முயூவ விளக்க உரை. பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும். கலைஞர் விளக்க உரை. படிக்க படிக்க இன்பம் தரும் நூலின் சிறப்பைப் போல் பழக பழக இன்பம் தரக்கூடியது பண்புடையாளர்களின் நட்பு.